எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பன்னீர் ரைஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 3 கப், நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பூண்டு 5, பச்சை மிளகாய் 5, தக்காளி 3, வெங்காயம் 3, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 1/2 கப், கொத்தமல்லி 1/2 கப், புதினா 1/2 கப், கரம் மசாலா 1 பின், காஷ்மீர் மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், பன்னீர் 300 கிராம், வாட்டர் 6 கப், லெமன் 1. ஓகே, வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கப் அரிசி எடுத்து ஊற வைங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரை ஊற வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கிறனால இது முன்னாடியே ஃபஸ்ட்டே செஞ்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம அடுத்ததெல்லாம் பண்ண போகிறோம். இப்போது அடுத்த ஸ்டெப், ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி தாளிக்கிற இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது நல்லா பொரியிற வரை கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு அது கூடவே பூண்டு 5 பீஸ் நல்லா பொடிசாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாவும் ஒரு 5 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம் 3 நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி, வெங்காயம்லாம் வதங்குற வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா குக் ஆனோன்னே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் நல்லா குக் ஆன பிறகு அது கூடவே கரம் மசாலா 1 பிஞ்ச், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்மளோட மெயினான விஷயம் பன்னீர் 300 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கண்டினியூஸாக ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு 2 or 3 மினிட்ஸ் கழித்து நம்ம பாஸ்மதி ரைஸ் 3 கப் ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. திருப்பியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற வரை கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்ட பிறகு ரைஸ் குக்கர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 6 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்டில் 6 கப் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரைஸ் நல்லா குக் ஆகிற வரை நடுவில் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் அடி பிடிக்காது, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதனால் நடுவில் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து நல்லா ரைஸை கிண்டி விட்டுட்டே இருங்க. ரைஸ் நல்லா குக் ஆன பிறகு கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு லெமனோட ஃபுல் ஜூஸையும் எடுத்து ரைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம எல்லா டிஷ்க்கும் பண்ணுற மாதிரி அந்த கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு நம்ம பன்னீர் ரைஸ் மேலே தூவிட்டிங்கன்னா நம்ம பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம பன்னீர் ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கு தேங்க்ஸ். பாய்.